பக்கத்துல கடை வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி குழி இருந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய குழியா இருக்குது. கார்பரேஷன் விழுந்தா யார் கார்பரேஷன் பார்ப்பாங்க? நம்ம தானே பார்க்கணும் இல்லையா? கார்பரேஷன் பார்க்கணும் சரிதான். இந்த மாதிரி பக்கத்துல சின்ன சின்ன குழி இருந்தா நம்மளே ஓட்டு போட்டிட்டோம்னா ஓட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. நீங்க சொல்றது நியாயம் தான். மாநகராட்சி தான் பார்க்கணும். ஒவ்வொன்றுமே மாநகராட்சி பார்க்க முடியாது. விழுந்து எழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ராத்திரில யார் பார்ப்பாங்க? இன்னொரு சீட்ல எடுத்துக்கலாம். சொன்ன உடனே வந்து உடனடியாக உதவி பண்றாரு. அவரு சொன்னார், எடுத்தோடனே சொன்னார் இது கார்பரேஷன் தானே பண்ணணும் அப்படின்னாரு. அப்ப சொல்றப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு நானே கொண்டு போய் கூட்டிட்டு வர்றாங்க, இன்னொரு செட்டி போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. இந்த அக்கறை தான் ஒவ்வொருத்தருக்கும் வேணுமாட்டு இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்க தான் நிறைய போவாங்க வருவாங்க. திடீர்னு அந்த குழி இருந்ததுன்னா மழை நேரத்தில் சுத்தமா தெரியாது, இரவு நேரத்தில் அதோட தெரியாது. போடுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள குழியில நம்மளே ஒரு 2-3 பேர் சேர்ந்து அப்பப்போ ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டோம்னா, ஏன்னா இந்த சாலைகளில் பயணிக்க பண்ணுறது நம்ம தான். மாநகராட்சி சரியில்லை, அவங்க பண்ணணும் இவங்க பண்ணணுன்ட்டு இருந்ததை விட நமக்கு நாமே சில விஷயங்களை செய்யணும். இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம், சூழ்நிலைகளையும் இருக்கிறோம். அதுக்குண்டான நடவடிக்கையை மாநகராட்சியும் எடுக்கணும், மக்களும் எடுங்க.